பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுது எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு அந்த நாள் முழுவதும் நம்மை அற்புதமாய் நடத்துகிறது. அதுவும் இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டா அவர் கரம் பிடித்து அழகாய் நம்மை நடத்துகிறார். நமக்கு அநேக ஆலோசனைகளை தருகிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறார், நமக்கு ஒரு வழி நடத்துதலை தருகிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாய் கேட்டு அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்பதாக நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 5:14 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் ஆண்டு சொல்றார், என் பிள்ளைகளே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உலகம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அல்லது படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, நம்ம இருக்கிற பகுதியில மக்களுக்கு வெளிச்சமா இருக்கணுமா? உலகத்துக்கு வெளிச்சம். அதாவது காலை பொழுது சூரியன் உதயமாகி வரும்போது பார்த்தீங்களா, அப்பவே ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் காணப்படும். ஏன்னா இருள் விலக ஆரம்பிக்கும், ஒரு வெளிச்சம் பூமியெல்லாம் பரவ ஆரம்பிக்கும். அது ஒரு மன ரம்யமாக ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை, வெளிச்சம் வர 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 ஒரு சந்தோஷம். இருள் வரும் பொழுது நம்ம அறியாத ஒரு பயமும் கலக்கமும் அநேகருடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும். அதனால தான் நம்ம அவங்கவுங்க வீடுகளில் போய் நம்ம தங்கி கொள்ளுகிறோம். அந்த வெளிச்சம் வந்த உடனே பாருங்க, வெளியில நடமாட ஆரம்பிக்கிறோம். அப்போ வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல பலவிதமான இருள் இருக்கிறது. பாவ இருள், சாப இருள், வியாதி என்கிற இருள், பிசாசாகிய இருள். இதிலெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுடைய உள்ளம் இருளினாலே பாதிக்கப்பட்டதுனால எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லாம பயத்துல கலக்கத்துல வாழுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, என் பிள்ளைகளாகிய நீங்கள் பூமி வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்க வெளிச்சத்தின் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்க முடியும். நீங்க வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். அது எப்படிங்க வெளிச்சமா இருக்கிறதுனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி ஒரு சமயம் ஆச்சரியமா இருந்தது. நான் போன சபையில ஒரு வாலிப தம்பி எழும்பி நின்று எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொன்னார். நான் அவர் சாட்சி சொல்லன்னு கேட்டுக்கொண்டு என்னன்னு கேட்டா, அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவன், அதில் கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, கடவுள்லாம் ஒருத்தர் கிடையாதுயா அப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, எதிர்காலத்துக்கு ஒருத்த நம்பிக்கை இல்லை, ஒரு இருள் என் வாழ்க்கையை சூழ்ந்து இருந்தது. என்ன செய்யறதுன்னு கலங்கின பொழுது இந்த பட்டணத்தில் இருந்த என்னோடு கூட படித்த நண்பன், நாங்கள் காலேஜில் ஒன்றா படித்தோம், என்னுடைய நண்பன் இங்கே இருக்கிறதை கேள்விப்பட்டு நான் வேலை தேடுறதுக்காகவாவது கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கிறேன்னு கேட்டுக்கொண்டதுனால அவர் தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆண்டோடைய ஊழியத்தை வேற செய்கிறார். நான் அவரோட தங்கியிருந்த போது எனக்கு உணவெல்லாம் கொடுத்து எனக்கு கவனித்து கொண்டார். நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவர் என்கிட்ட இயேசு பற்றி பேசவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப அன்பு காட்டினார், எனக்கு உதவி செய்தார். அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன். அவர் வேதம் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், அன்பா இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தம், அந்த அன்பு, அந்த தாழ்மை, அந்த கனிவு, இப்படிலாம் ஒரு வாலிப பையனால் இருக்க முடியுமா அப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி இவரால் இப்படி இருக்க முடிகிறது? அப்போதான் நான் நினைத்தேன், இவர் கூட இருக்கிற இயேசு, அவர் மூலமாக தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அப்போ இந்த இயேசு இருக்கிற இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தா அந்த இயேசு எப்படி இருப்பார் என்று அவரை அறிந்து கொள்ள விரும்பி, நான் இவருடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக சொன்னார். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், இப்போ இயேசு ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன். எப்படி ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை பிரகாசித்தது, அவர் வெளிச்சமாயிருந்தார். அதனால இந்த இருளான வாழ்க்கையில் இருந்த அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்தது. அதன் மூலமா இயேசுவை அறிந்து கொண்டார். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல
உங்களுடைய வாழ்க்கை பேசணும். நீங்க வசிக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கை மூலமாக மற்றவங்க இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய உதவி செய்கிற குணம், மன்னிக்கிற இருதயம், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து அப்படி நம்ம வாழும் பொழுது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அநேகர் அதில் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அப்படி இருப்பீங்களா? ஆண்டவர் அப்படி விரும்புகிறார்ல, அப்படின்னு ஆண்டவரே நானும் வெளிச்சமா இருக்கணும், நான் இருக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல வெளிச்சமா இருக்கணும், எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேட்குறீங்களா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே இயேசுவே, பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, உலகத்துக்கு நீங்க தான் வெளிச்சம்னு சொன்னீங்க. நான் வெளிச்சமா இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கை பிரகாசிக்கணும், நான் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கணும், அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.